இந்த உலகத்துல நாம எத்தனையோ விசித்திரமான சந்திப்புகளை பார்த்திருப்போம். ஆனா, நடமாடும் தெய்வமா காஞ்சி நகர்ல வாழ்ந்த மகாபிரிவாவும், திருவண்ணாமலையில கையேந்தி பிச்சைக்காரனா விசிறி சாமியார் சுத்தின யோகிராம் சுரத்குமார் நேருக்கு நேரா சந்திச்சப்போ அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் வேதநெறி மாறாத பீடாதிபதி, இன்னொருத்தர் அழுக்கு துணியோட கையில் விசிறியோடு சுற்றிய அவதூதர். உலகத்தோட பார்வைக்கு இவங்க 2 பேரும் துருவ நட்சத்திரங்கள் மாதிரி வெவ்வேறு திசையில இருந்திருக்கலாம். ஆனா, ஆன்மீக ஆகாயத்துல இவங்க 2 பேரும் ஒரே பேரொளிதான். இவங்க 2 பேரோட சந்திப்புக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? மகாபிரிவாலை பார்க்க காஞ்சி மடத்துக்குள்ள யோகிராம் சுரத்குமார் நுழைஞ்சப்போ அங்கிருந்த மடாதிபதிகளும் சீடர்களும் ஏன் அதிர்ச்சியானாங்க? இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அந்த அமானுஷ்ய ஆன்மீக ரகசியத்தை நாம் அணு அணுவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஞ்சி மடத்தில் நடந்த அந்த அதிர்ச்சி சம்பவம். ஒரு நாள் காஞ்சி மடத்துல மகாபிரிவா பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். அப்போ மடத்தின் வாசல்ல தாடி வச்சு அழுக்கு துணி உடுத்தி கையில ஒரு விசிறியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வேக வேகமா வரார். அங்கிருந்த காவலர்களும் சீடர்களும் யாரோ பிச்சைக்காரன் வரான்னு நினைச்சு அவரை உள்ள விடாம தடுக்கிறாங்க. ஆனா உள்ள தராசு தட்டுல உட்கார்ந்த மகாபிரிவா உடனே தன் சீடர்களை கூப்பிட்டு, வாசல்ல நிக்கிறது சாதாரண ஆள் இல்லை, அவளை மரியாதையா உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு உத்தரவிடுறார். மடத்து சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியம். மகாபிரிவா யாருக்காகவும் எழுந்து நின்னதோ அவசரப்பட்டதோ இல்லை. ஆனா இந்த விசிறி சாமியாரை கண்ட உடனே பெரியவாளோட முகத்துல ஒரு தனி பிரகாசம். யோகிராம் சரத்குமார் உள்ளே வரார். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அங்க வார்த்தைகளே இல்லை, வெறும் மௌனம் மட்டும்தான். ஆனா அந்த மௌனத்துக்குள்ள பல கோடி அர்த்தங்கள் ஒளிஞ்சுக்கிறது. அது என்னன்னு தெரியுமா? யோகிராம் சரத்குமார் மகாபெரிவாவை தன் குருவாக ஏற்றுக்கொண்ட பின்னணி என்ன? திருவண்ணாமலையில யோகிராம் சரத்குமார் கிட்ட வர பக்தர்களை யோகி ஏன் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி பெரிவாளை தரிசிக்க சொன்னார்? அதே போல பெரியவா தன்னிடம் வந்த சில பக்தர்களிடம், உன் காரியம் நடக்கணும்னா திருவண்ணாமலையில இருக்கிற அந்த விசிறி சாமியார்கிட்ட போய் நில்லுன்னு ஏன் கை காட்டினார்? இந்த இரு மாபெரும் சக்திகளின் சங்கமத்தை, அவர்களின் அற்புதங்களை நீங்க முழுசா கேட்கும்போது அந்த மனசுல இருக்கிற அத்தனை குழப்பங்களும் விடை கிடைக்கும். வாங்க இரு மகான்களின் பேரொளியை பாதைக்குள்ளே போகலாம். குருவும் சீடனும். யோகிராம் சரத்குமாரின் தேடல். யோகிராம் சரத்குமார் வடநாட்டிலிருந்து ஆன்மீக தேடலுக்கு தென்னாட்டு வந்தபோது அவர் 3 மாபெரும் மகான்களை சந்தித்தார். பகவான் ரமணர், அரவிந்தர் மற்றும் பப்பா ராம்தாஸ். ஆனால் காஞ்சி மகாபெரிவாலை அவர் சந்தித்த போது அவருக்குள் ஏற்பட்ட மாற்றம் விவரிக்க முடியாதது. பெரிவா தந்த ஞானம். யோகிராம் சரத்குமார் பெரியவாளை காஞ்சி சுவாமிகள் என்றே எப்போதும் பக்தியோடு அழைப்பார். பெரியவாளின் கண் பார்வை தன் மீது பட்ட மாத்திரத்திலேயே தான் தேடி அலைந்த ஆன்மீக அமைதி தனக்கு கிடைத்து விட்டதாக யோகி பலமுறை தன் பக்தர்களிடம் உருகியுள்ளார். அவதூத நிலை. மகா பெரிவா ஆச்சார அனுஷ்டான்களின் உச்சம். ஆனால் யோகி அவதூத நிலையை உலக நியதிகளுக்கு அப்பாற்பட்ட நிலை. பெரியவா முழுமையாக அங்கீகரித்தார். அவர் கையில் இருக்கும் விசிறி வெறும் விசிறி அல்ல, இந்த உலகத்தின் பாவங்களை விசிறி அடிக்கும் ஆன்மீக ஆயுதம் என்று பெரியவா ஒரு முறை தன் சீடரிடம் குறிப்பிட்டுள்ளார். மகான்களின் பரஸ்பர அங்கீகாரம். 2 சுவாரஸ்யமான சம்பவங்கள். அவரே எல்லாம். யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலையில் தன் ஆசிரமத்தில் இருக்கும்போது யாராவது காஞ்சி பெரிவாவை தூற்றினாலோ அல்லது குறைவாக பேசினாலோ கடுமையாக கோபமடைவார். அவர் இந்த உலகத்தை காக்க வந்த நடமாடும் தெய்வம், இந்த பிச்சைக்காரனுக்கு எல்லாம் அவர்தான் என்று தன்னை தாழ்த்தி பெரியவாவை உயர்த்தி பேசுவார்.
மௌன பாஷை, வார்த்தைகள் இல்லா உரையாடல். ஒரு முறை யோகிராம் சரத்குமார் பெரியவாவின் தரிசனத்திற்காக நீண்ட நேரம் காத்திருந்தார். பெரியவா தன் குடிலில் இருந்து வெளியே வந்து யோகியை பார்த்தார். அந்த சந்திப்பில் சுமார் 15 நிமிடங்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பெரியவா யோகியை பார்த்து கொண்டிருந்தார். யோகி பெரியவாவின் பாதங்களையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். பின்னாளில் யோகியின் பக்தர் ஒருவர், சாமி, அன்னைக்கு பெரியவா கிட்ட நீங்க என்ன பேசினீங்க என்று கேட்டபோது யோகி சிரித்துக் கொண்டே சொன்னார், அந்த பிச்சைக்காரனின் மனதில் இருந்து அத்தனை கேள்விகளுக்கும் அந்த மகா சுவாமி தன் கண்களாலேயே விடை தந்து விட்டார். அங்க பேச வார்த்தைகள் ஏது? கலியுகத்தை காக்கும் இரு தூண்கள் பெரியவாவும் யோகியும் இந்த உலகிற்கு தந்த மிக முக்கியமான போதனை இறை நாட்டமும் எளிமையும். பெரியவா காட்டிய வழி வேதம், தர்மம் மற்றும் பாரம்பரிய பூஜைகள் மூலம் உலகில் நல்வழிப்படுத்துதல். யோகி காட்டிய வழி ராமநாமம் ஒன்றையே பிடித்து கொண்டு தன்னை ஒரு பிச்சைக்காரனாக பாவித்து ஆணவத்தை முற்றிலும் ஒழித்தல். இவ்விரு மகான்களும் வெவ்வேறான பாதைகளை சென்றாலும் அவர்களின் இலக்கு ஒன்றுதான் என்பதை அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு உணர்த்துகின்றன. பக்தர்களுக்கு மகாபிரிவா யோகி தந்த கூட்டு உபதேசம். இவ்விரு மகான்களின் சந்திப்புகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கிய உண்மைகளை. வெளி தோற்றம் முக்கியமல்ல. ஆச்சாரமான பெரியவாவும் அவதூதரான யோகியும் ஒருத்தர் மதித்ததன் மூலம் ஆன்மீகம் என்பது உடைகளிலும் வெளிவேஷங்களிலும் இல்லை, அது தூய்மையான உள்மனதில் இருக்கிறது என்பதை உணர்த்தினார். நாம ஜபத்தின் சக்தி. பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை வலியுறுத்தினார். யோகி ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம் நாமத்தை ஓதச் சொன்னார். இரண்டுமே மனதை ஒருமுகப்படுத்தும் வழிகளே. சரணாகதி. என் தந்தை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று யோகியும், எல்லாம் காமாட்சி என்று பெரியவாவும் தங்களை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்தார். மகா பிரிவா மற்றும் யோகிராம் சரத்குமார் ஆகிய இரு பேரொழிகள் இந்த நேர ஆன்மீக சங்கமம் உங்க மனசுல ஒரு பெரிய அமைதியை தந்திருக்கும்னு நம்புறேன். ஒருத்தர் காஞ்சிபுரத்துல இருந்து அருளினார், இன்னொருத்தர் திருவண்ணாமலையில இருந்து விசிறி வீசினார். இன்னைக்கு அவங்க ஸ்தூலமா நம்ம கூட இல்லாட்டியும் அவங்களோட அருள் அலைகள் எப்போதும் நம்மை சுத்தி காவல் நிற்கிறது நிஜம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. பகவான் யோகிராம் சரத்குமாருக்கு ஜெய். இந்த நாமங்களை மனசுல நீங்க உங்க வாழ்க்கை என்றும் சுபிக்ஷமா இருக்கும். ராம் ராம் பெரிவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. பெரியவா ஆசீர்வாதமும் யோகிராம் சரத்குமாரோடைய ஆசீர்வாதம் எப்போதுமே நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா